Shaka. Ora Kabalaba. Rigabauti Dalara Shadana. Yes, Lord. Yes, Lord. Amen. Amen. Hallelujah. 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 Amen. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Amen Lord. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்கள் ஜனத்தை விடுவித்து விட்டு, எங்கள் ஜனத்தை விடுவித்து விட்டு, எங்கள் ஜனத்தை விடுவித்து விட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்புவதாக உன்னுடைய கால்களிலே தேவன் வல்லமையை தருகிறார், அதிகாரத்தை தருகிறார். எழும்பி மிதி, அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க விடாதபடி, நீ அந்த நன்மையின் எல்லைக்குள் பிரவேசிக்க கூடாதபடி பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் இப்பொழுது உன்னுடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்தில் பின்னிட்டு திரும்பும் அம்மா. ஹalleluya, hallelujah. Yes, yes Lord, yes Jesus, yes Jesus. Holy Spirit, Holy Spirit, hallelujah, hallelujah. Lo raba dira la ra shakaba, rida ba dira la rabo kaba, rikaba la ba rida bo shadana. Amen. அநேகரை கர்த்தர் நிறைத்து விட்டார். அநேகருடைய வாழ்வில் தேவனுடைய தொடுதல் உண்டாகி இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குறதை உணர்ந்த தேவ பிள்ளைங்க பாக்கியசாலிகள். இன்னும் அவரை சேர்கிற சிலாக்கியம், இன்னும் அவரை கிட்டி சேருகிற பாக்கியம் உனக்கு உண்டு. நெருங்கு, அவரை கிட்டி சேர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லாவியானவர், நல்லாவியானவர் இப்பொழுதே உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Receive the healing power, receive the power. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தேவன் அக்கினி கண்டங்களாய் நிரப்புகிறார். திபாலா ரஷகபா ரிபௌதிலா ரகபா ரிகஹபாலா ரதிலா ரிதபௌஷா ரிமானாலா ரிபகபா. Amen, amen, amen. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, ஆவியானவரே, ஜனத்தை விடுதலை ஆக்கினபடியா ஸ்தோத்திரம், ஜனத்தை விடுதலை ஆக்கினபடியா ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளங்களை இப்பொழுது தேவன் கட்டி எழுப்புகிறார், கட்டி எழுப்புகிறார். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் என் தேவனே, என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நல்ல தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Glory be to Jesus, 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 glory be to Jesus. வல்லமை, 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 தேவனுடைய அற்புதம் செய்கிற வல்லமை, அற்புதத்தை கட்டளையிடுகிற தேவ வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய ஜீவியத்திலும், ஒவ்வொருடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் இறங்கட்டும். ஆமென், ஆமென். அவரை பற்றுகிற விசுவாசம், அவரை பற்றுகிற விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமேயானால் நீங்கள் தைரியமாய் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேர முடியும். ஹalleluya, ஹalleluya. ஜீவனுள்ளவரே, ஜீவனுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிபா கபாலபா ரிதா ஹமானாலா பௌஷாதனா ரிதா பாலபா ரபுகா ரிகதலா ரஷா. இழந்து போன அந்த வல்லமையை கர்த்தர் தருகிறார்மா. உன்னால ஜெபிக்க முடியாம சில நாட்களா போராடிட்டு இருந்தால அந்த போராட்டம் உன்னை விட்டு எடுபடுகிறது. மறுபடியும் அந்த ஜெப வல்லமை, மறுபடியும் அந்த ஆத்தும பாரம்,
மறுபடியும் அந்த நொறுங்குண்ட இருதயம் மறுபடியும் திறப்பில நின்று கதறுகிற அந்த கண்ணீரின் இருதயத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார் 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 தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு இடம் கொடுக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறார் கிரியை செய்கிறார் கிரியை செய்கிறார். தேவனுடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரம், தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். Jesus, Holy Spirit of God, Kabala Shabodina, Ibala Baribu Kaba, Kabalaba, Ibana Larida, Ibodila Shabo, Kabala Barabo Shatana, Igabodila Kaba, Ragamana Baribu Kaba. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Amen. இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் உம்முடைய வல்லமை வேண்டும், இன்னும் உம்முடைய அற்புதம் வேணும், இன்னும் உம்முடைய விடுதலை எனக்கு வேணும். கெஞ்சி ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் நிரப்புவதை பார்க்கிற மறுபடியும் இன்னும் ஒரு விசை நான் ஒரு அசைவை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எத்தனை பேர் அந்த அசைவை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வல்லமை நான் நிரப்பப்பட விரும்புறீங்க? எல்லாரும் ஆவியில தேவனை ஆராதிப்போம், எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Glory be to Jesus. Glory be to Jesus. Glory be to Jesus. Amen. 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 Hallelujah. 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 எத்தனை நல்லவர் அவர், எத்தனை மகத்துவமானவர் அவர், எத்தனை சிறப்பானவர் அவர், எத்தனை மேலானவர் அவர். அவர் என் நடுவில் உண்டு, அவர் என் நடுவில் உண்டு. அவர் இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஜனத்தின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவரே, உம்முடைய வல்லமையினால எங்கள் ஜனத்தை நிரப்பி விட்டபடியால் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen அப்பா. Yes. Yes, Jesus. Yes, Lord. Ribadi alarabo shakamana alabo ribo kapala baraba. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் இணைந்து என் ஆண்டவரை நோக்கி பாருங்க, என் தெய்வனை நோக்கி பாருங்க. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமாப்பா, நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர், நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை எண்ணி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு
எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் வீரம் வந்தனை தான். திசை கெட்டெங்கோ வீரம் வந்தனை தான். உன் பாதம் பணிந்தே என்னாடும் துதியே. ஜீசஸ் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர், இன்றைக்கு என்னை நடத்தி இருக்கிறீரப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்லவர். தொடர்ந்துள்ள பகுதிகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ் கர்த்தர் பெரியவர். உங்களை மறுபடியுமா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியுமா வாழ்த்துகிறேன். மெய்யாகவே இந்த ஜெப நேரத்தில் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்சம் மானிட்டரை குட்டிவே. ஸ்தோத்திரம் தேவன், ஸ்தோத்திரம் தேவன் நம் நடுவுல வல்ல கிரியைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கொஞ்சம் கூட வெயிட் வேணும். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். அதை எல்லாரும் விசுவாசிங்க. உண்மையா நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னவங்க உங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அவரால முடியும். நமக்கு நன்மையை செய்யாம அவர் யாருக்கு செய்வார்? நல்ல இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே நன்மை நடந்திருப்பதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. உங்க விசுவாசமே ஒரு பெரிய ஜெயமா மாறும். ஸ்தோத்திரம். பல காரியங்களை சொல்ல முடியும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சர்ச்சில் நான் சொன்னேன், சில 24 மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதத்தை சொல்லுங்க செய்வார் அப்படின்னு சொன்னேன் சபையில். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ரொம்ப தூரத்துல இருந்து அரண்மனையில இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஜெபத்துக்கு, ஆராதனை. அவங்க முடிச்சுட்டு ஒரு காரியத்திற்காக இந்த ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த ஒரு மேட்டருக்காக போயிருக்காங்க. அது ஒரு பெரிய அற்புதம். அவங்க கூட்டம் செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே அங்க போன் பண்ணாங்க. 12 மணிக்கே போன் பண்ண ஆசையா இருந்துச்சு. ஆனா நீங்க சர்ச் சர்வீஸ் நடத்திட்டு இருப்பீங்க, ஆண்டவர் போற வழியிலேயே எங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்தார் அப்படின்னா. நம்ம விசுவாசம், நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா கர்த்தர் செய்வார். எனக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்குமா? உங்களுக்கும் நடக்கும். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியங்கள் கிடைக்காததுனால ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க. அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்தது கிடைக்காட்டாலும் அவர் ஆயத்தம் பண்ணினதை நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விரும்புறீங்க அதுதான் வேணும்ட்டு? நாம் எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆனா அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணினதை மிக சிறப்பானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற டைம்ல கிடைச்சிட்டுனா பிறகு அவ்வளவு ஆண்டவரையே தேட மாட்டோம். ஆனா நம்ம நினைக்கிறது நினையாத நேரத்திலையும் கிடைக்கும். நினைப்பதை விட சிறப்பானது ஏற்ற விலையில நிச்சயம் கிடைக்கும். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனால நீங்க யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் பதில் தருவார். ஸ்தோத்திரம். வசனம் அப்படித்தான் சொல்லுது, தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது போய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும், அது தாமதிப்பது இல்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனால ஒவ்வொருவருக்காய் நாங்க ஜெபிக்கிறோம்.
பலரை போய் பார்க்கணும், பார்க்க முடியல. சில பலவீனமா இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடனுடனே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் அவங்களுக்கு ஊக்கமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். விசேஷமா பாத்தீங்கன்னா ஒரு காலமும் இல்லாத அளவு நம்ம மாவட்டத்துல கேன்சர் வியாதி ரொம்ப வேகமா என்ன செய்துட்டு இருக்குது. பரவுற வியாதி கிடையாது, வந்துட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அது போதா குறைக்கு இங்க ஒரு அணு உலையை கூட எக்ஸ்ட்ரா என்ன செய்திருக்காங்க, திறந்திருக்காங்க. அதனால பிரச்சனையே கிடையாது, இஷ்டத்துக்கு ஆகும். அதுல இருந்து என்னதான் கட்டுப்படுத்தினாலும் அணு கதிர்கள் என்ன செய்யும், வெளியே வரதான் செய்யும். அதுல நிறைய பாதிப்பு இருக்கு, அது வேற விஷயம். ஆனாலும் பரிதாபமா இருக்குது. ஒவ்வொருத்தருடைய செய்திகளை கேட்கும் போது வேதனையா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். நேற்று கூட ஒரு அன்பு தாயார், நான் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது போன் வந்துச்சுன்னு எடுத்தேன். அவங்க போச ஜபங்களுக்கு அடிக்கடி வருவாங்க சமீபமா. அவங்களுடைய புருஷனுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அவருக்கு குடல்ல கேன்சர், அது நிமித்தம் அவரால் சாப்பிட முடியல, ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கும். திருவனந்தபுரத்துல RCCல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. வேதனையா இருந்துச்சு கேட்ட உடனே. ஒரு 5-6 மாசம் முன்னால தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்த பொழுது அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார். இப்போ சில மாதங்களுக்குள்ள அப்படி அந்த வியாதி அவருடைய சரீரத்தை உருக்குலைத்து இருக்கிறது. அந்த அற்புதம் அநேகருடைய வாழ்வில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல முடியாதா? எந்த வியாதியையும் அவரால் சுகமாக்க முடியும். ஆனா சுகம் பெற்றவர்களும் இந்த இடத்துல இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அவர்களுக்கும் சுகத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஊக்கமான ஜெபம் நமக்கு தேவை. அதனால யாரும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பாவி அப்படின்னு முத்திர குத்தாதுங்க. ஸ்தோத்திரம். பாவிக்கும் பரிசுத்தவனுக்கும் எல்லாருக்கும் வியாதி கண்டிப்பா செய்யும் வரும், பிரச்சனை கண்டிப்பா வரும். பிரச்சனைகளை வைத்து மனிதனுடைய பரிசுத்தத்தையோ நீதிமான் என்றோ தீர்ப்பு எழுத முடியாது. அல்லேலூயா. எலியாவுக்கு வியாதியே இல்லாம பறந்து போயிட்டாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா எலிசா அவரோட டபுள் மடங்கு வல்லமை பெற்றவர். அவரு கடைசியில என்ன எப்படி இருந்தார் தெரியுமா? வியாதி படுக்கையில இருந்தார். ஸ்தோத்திரம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம். எலிசா வியாதி படுக்கையில பிறகு என்ன செய்து போனார்? மரித்து போனார். என்ன போனார்? மரித்து போனார். அவருடைய சரீரத்தை என்ன செய்தார்கள்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அடக்கம் பண்ணினார்கள். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு எலும்புல ஒரு மனுஷன் செத்து போனவன் விழுந்தவன் என்ன செய்தான்? எலும்பு பட்ட உடனே உயிரோடு இருந்தான். சொல்லுங்க. எத்தனை பேர் சொன்னாங்களோ நம்மள மாதிரி அங்கேயே அந்த காலத்திலே கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. பாரு ஊழியக்காரன் என்னதுல கிடக்கான்? வியாதியில கிடந்து செத்தான் பாரு. அப்போ இவன் பெரிய பாவி அப்படின்னு முத்திர குத்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர் செத்து அவருடைய சரீரம் எல்லாம் என்ன செய்து அழுகி ஒண்ணும் இல்லாம போன பிறகு அந்த எலும்புக்குள்ள தேவ வல்லமை இருந்து எலும்புல ஒரு செத்து போன மனுஷனுடைய சரீரம் பட்ட மாத்திரத்துல உயிரோடாம எழுப்பிட்டான். யாருக்கு தெரியும்? யாரையும் தீர்ப்பு இடாதிருங்கள். யாரையும் எப்பொழுதும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால சூழ்நிலைகளை வைத்து நம்மை யாரும் எடை போட முடியாது. அவர் இதெல்லாவற்றையும் செய்வது யார்தான்? கர்த்தர். ஆனா அவரை விசுவாசிக்கும் போது அவரால் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை விட்டு அழுகி விடாதிருங்கள். மாறாக யாரையும் குற்றம் சாட்டவோ குறை சொல்லவோ அவர்கள் மேல் பழி சாட்டவோ வேண்டாம். முழுக்க முழுக்க யாருடைய ஆளுகை தான்? சர்வ வல்லவரின் ஆளுகை. வேதம் அப்படிதான் சொல்லுது. நம்முடைய தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலும் அதுவும் அவருக்கு தெரிந்துதான் விழுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர் இந்த ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் எப்படியும் ஒரு 600, 700, 800 கோடி மக்கள் இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? சாத்தியம்தான். ஏன்னா சமீபத்துல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு மொபைல் போனையும் ஒரே நாட்டுக்காரன் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? யாரும் சொல்ல முடியாதா? அமெரிக்காக்காரங்க. அவங்க அந்த மாதிரி
ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு முழு உலகத்துல உள்ள அத்தனை பேருடைய மொபைலையும் அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு ஞானம் அந்த மனுஷன், அங்குள்ள மக்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் அதை விட அவங்களுக்கே ஞானம் கொடுத்த ஆண்டவர். இவ்வளவு மக்களின் காரியங்களையும் கவனிப்பது என்பது கூடக்கூடிய காரியம்தான். அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒன்று நிச்சயம், ஒரு நாளும் அவர் எனக்கு தீமை செய்பவர் அல்ல. எந்த நாளும் எந்த காரியத்திலும் அவர் எனக்கு நன்மையையே செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க, சகலமும், சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஒரு காயம் வந்தா கூட அது நன்மையா தான் இருக்கும். எனக்கு ஒரு பலவீனம் வந்தா கூட அது ஒரு நன்மையா இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட அது ஒரு நன்மையா தான் இருக்கும். ஒன்னில் அது நான் இன்னும் உருவாகுவதற்காக இருக்கும், இன்னும் நான் உபயோகப்படுவதற்காக இருக்கும், இல்லது மற்றவங்களுடைய வேதனையை புரிந்து கொள்வதற்காக இருக்கும். ஏதோ ஒரு காரியத்திற்காக, நன்மைக்காகத்தான் தேவன் அதை கட்டளையிட்டுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியத்துக்கு அப்புறம் நம்ம அவசரப்பட மாட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? சில வேளை ஆண்டவர் ஒரு அடி தந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சொல்லுங்க, எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யவே மாட்டோம். அமர்ந்திருந்து அவசரப்பட்டு முடிவெடுக்கும் போது நிறைய ஆபத்துகள் வருகிறது என்பதை 4 தடவை வாங்கினாதான் நமக்கு என்ன செய்து புரியுது. அப்பதான் நம்ம புரியும், அடி வாங்கினது நல்லது, அதனால் அமர்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு புரியும். ஸ்தோத்திரம். அப்ப ஒவ்வொருத்தரை புரிவதற்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதித்து இருக்கிறார். அதனால நீங்க ஜெபத்துல பொறுமையோடு கூட காணப்படுங்க, கர்த்தர் ஜெயம் தருவார். ஆமென். நீங்க உங்களுக்கு சில அறிவிப்புகள் இந்த வாரம் நமக்கு வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனைகள் உண்டு. நீங்க எல்லாரும் வர உங்களை உற்சாகப்படுத்தின, ஆவியோட உண்மையோட ஆராதிக்க விரும்பினால் நீங்க தைரியமா வாங்க. யார பற்றியும் யோசிக்காதுங்க. ஆவியோடு ஆராதிப்பதை தான் கர்த்தருடைய வசனம் வலியுறுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சமுதாயமே அப்படி இருக்குதுன்னு சொல்லி சத்தியத்தை விட்டு போக முடியாது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆராதனைக்கு வரலாம். 2 ஆராதனைகள் நீங்க பங்கெடுக்க உங்களை அன்பாய் கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம விசுவாசிகள் மறக்காதுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய ஊர்வலம் மற்றும் மாலை பொதுக்கூட்டம் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய ஆராதனை இருக்குது மாலையில. அதுல கோயம்புத்தூர்ல இருந்து ரெவரண்ட் டேவிட் பிரகாசம் என்கிற ஒரு தேவ மனிதர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கண்காடியா ஹாஸ்டல் கிரவுண்ட்ல வைத்து நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு நாகர்கோயில் அந்த வாட்டர் டேங்க் ரோடு, டதி ஸ்கூல்ல இருந்து வாட்டர் டேங்க் ரோடு போகிற அந்த ஜங்ஷன் பிஎஸ்என்எல் ஆபீஸ் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பவனி ஒன்று புறப்பட்டு செல்லவிருக்கிறது. அதுல எல்லா விசுவாசிகளும் பங்கெடுக்க அன்பாய் கேட்கிறேன். வாலிப தம்பி தங்கைகள், பெரியவங்க, வாலண்டியர்ஸ் 50 பேர் அவசர தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. wanted for 50 volunteers. அதனால பிரதர்ஸ், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாரும் அதுல நீங்க பங்கெடுக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால சனிக்கிழமை அதுக்குரிய உங்களுக்கு அழைப்பு வரும். யார் யார் வாலண்டியரா வரணும்ட்டு நீங்களா வந்துட்டா நல்லது. இல்ல ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுப்போம், இந்த பேர் உள்ளவங்க எல்லாம் இத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லுவோம். நீங்க வந்துருவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் பெரியவர். நாங்க உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறோம். செய்தி கேசட்களை வாங்கி நீங்க செய்திகளை கேளுங்க. நீங்க இன்னும் ஆத்மீகத்துல வளருவதற்கு அந்த செய்திகள் உங்களை உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா. போன வாரம் செய்தியை கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு. யாருக்கெல்லாம் நியாய தீர்ப்பு, எப்படிப்பட்டவற்றுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். அதற்கு நீங்க செவி கொடுங்க. பலருடைய வாழ்வில் போன வார செய்தி ஒரு ஆழமான உணர்வை, ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணினதை நான் பார்த்தேன். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து இந்த வாரத்துல அதை போல நல்ல செய்திகளை நமக்கு ஆண்டவர் தருவார் என்று நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். இன்னும் கூட ஒரு நிறைய ஜெப குறிப்புகள் உண்டு, எல்லாம் சொல்ல டைம் இல்ல. நம்ம பொதுவா ஜெபித்தாலே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அந்த அழகர் கோணம் பகுதியில நமக்கு புதுசா ஊழியங்கள் நடந்துட்டு இருக்குது.
அங்க எல்லாருமே ரொம்ப அடிமட்டத்து மக்கள் தான் அந்த இடத்துல ஜெபிக்க ஆராதனைக்கு வர்றாங்க. ஆனா அவங்ககிட்ட ஒரு குறை என்னன்னா, அந்த சுபாவம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சுபாவம்? அந்த சுபாவம் என்ன சுபாவம்? ஜென்ம சுபாவம். அவங்க ஃபுல்லா குடிச்சு பழகினவங்க. கெட்ட வார்த்தை நீ உள்ளது, அது அந்த கெட்ட வார்த்தைக்கும் நல்ல வார்த்தைக்குமே அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் அந்த இடத்துல நம்ம சபையை சார்ந்த அருமையான பிரதர் சதீஷ் அங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். அதனால அவங்க கையில பொறுப்பை கொடுத்திருக்கேன். அவங்க செய்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கர்த்தர் பல கிரியைகளை செய்து கொண்டிருக்கார். தம்முடைய மகன் ஜெபிக்கும் போதெல்லாம் அநேகருக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அதனால ஜனங்கள் வர்றாங்க. கர்த்தர் சித்தமானா இன்னைக்கு அங்கே இடத்தை நம்ம வாங்கிற போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா ஜெபித்தாச்சு. அதனால உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, மதியத்துக்கு மேல இதை முடிச்சுட்டு அதை போய் எழுதி வாங்கணும். அதனால ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் உடனே எனக்கு ஆசை என்னன்னா, திங்கக்கிழமை அங்க சர்ச்சு கட்டுறதுக்கு தொடங்கிடணும் அப்படின்ட்டு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா சொன்னா ஆளுக்கு ஒரு லோடு சிமெண்ட் இறக்கி தரணும். ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா உற்சாகமா சொல்றீங்க. திங்கக்கிழமை வேலை தொடங்கணும்னா என்ன வேணும்? வேலைக்கு பணம் வேணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதையும் சொல்லுங்க தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால மற்றவங்களை மாதிரி ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு 300 ரூபாய் தேவை, இப்படி எல்லாம் நோட்டீஸ் அடிக்க எனக்கு தெரியாது. அது பழக்கமும் கிடையாது. அந்த வழக்கம் இதுவரை இல்லை, இனியும் வருவதில்லை. அவர் தந்தா செய்வோம். அதனால செய்ய போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது? அல்லேலூயா. அதனால ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சகலவற்றையும் செய்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அங்கே எப்படிதான் சொல்லுங்க, ஆனா பெண்ணா எனக்கு தெரியாது, ஒரு ஆண், ஒரு சகோதரர், அவருக்கு கடந்த நாள்ல திருவனந்தபுரத்துல போய் செக் பண்ணும்போது கேன்சர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்குது. ஆனா இவங்க எல்லாரும் ஜெபித்து அவருக்கு நல்ல விசுவாசத்தை ஊட்டி, ஹிந்து தான் அவங்க, இயேசு அறியாதவங்க, இயேசுவை பற்றி சொல்லி இயேசு விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப செக்அப் பண்ணும்படியா வெள்ளூர் சிஎம்சி போன பொழுது அங்கே கேன்சர் இல்லை என்கிற ரிசல்ட் வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா என்னன்னா, வேற ஒரு பலவீனம் அந்த இதுக்குள்ள நுரையீரல், ஏதோ லிவருக்குள்ளால ஏதோ ஒரு கட்டி ஏதோ இருக்கிறதா, நீர்க்கட்டு ஏதோ இருக்கிறதா அப்படி சொல்லியிருக்காங்க. அது கேன்சர்ல அது மாற்றப்படக்கூடிய வியாதி தான் என்று அவங்க ஜெபிக்க கேட்டிருக்காங்க. அந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தமாவதற்கு இந்த அற்புதம் ஒரு காரணமாய் மாறப்போகிறது. எல்லாரும் முழங்கால் படியிட போகிறோம். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் வேகமாய். Thank you Jesus. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Oh, we praise your name Jesus. Praise the Lord. முழங்கால் போடுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட்ல முதலாவது இந்த ஒரு காரியத்துல தேவன் அந்த சகோதரருக்கு ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடும்படி வலது கரத்தை உயர்த்தி இப்பொழுதே என் ஆண்டுடைய வல்லமை அவங்க ஜீவியத்துல இறங்கணும். இன்னைக்கு வசனம் கேட்டோம்ல, தேவனை பற்றும் விசுவாசத்தினால நமக்கு தைரியம், திட நம்பிக்கையோடு அவரை சேரும் ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. யாரவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்ல தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை அந்த பிரதருக்கு செய்ய போகிறார். அவங்களுக்கு ஜெபிக்கும் போது நமக்கும் அற்புதம் நடக்க போது. இயேசுவே என்று சத்தமா கூப்பிடலாமா? கொஞ்சம் வாயை திறந்து இயேசையா ஒரு அற்புதம் தம்முடைய தாசனுக்கு கட்டளையிடுங்க. தம்முடைய தாசனுக்கு கட்டளையிடுங்க. தம்முடைய தாசனுக்கு கட்டளையிடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும், இப்பொழுது வெளிப்படட்டும், இப்பொழுது வெளிப்படட்டும்.